ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய பிறந்த நாளைக்கு கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட பேக்கரிக்கு போறாங்க. அங்க ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த கேக்கை கையில எடுத்து பார்க்கலான்ட்டு போகும்போது அந்த கேக் ஆர்டர் கொடுத்த செஞ்சு அவருடைய பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கையை தட்டி விட்டாராம். இந்த பொண்ணு அழுந்துகிட்டே வந்து அவங்களுடைய அக்கா கிட்ட எனக்கு இந்த கேக் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பொண்ணு அவங்களுடைய தங்கச்சி கிட்ட நான் போய் அந்த கேக்கை கேட்டு பாக்குறேன், கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம வேற கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணு அந்த பேக்கரி கடைக்காரர் கிட்ட போய் எங்களுக்கு இந்த கேக் தரீங்களான்னு சொல்லி கேட்கவும் அவரு இது கஸ்டமர் வாங்கிட்டாங்க, வேணுமா கஸ்டமர் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு அந்த கேக் வாங்கினவர் கிட்ட அந்த கேக்கை பாத்தீங்கன்னா கேட்டு பாக்குறாங்க. அவரும் இந்த கேக்கை என்னுடைய பையனுக்கு நான் ஆசையா வாங்கியிருக்கேன், அதனால இந்த கேக் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியில ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த கேக் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவங்களுடைய தங்கச்சிக்கு எந்த கேக்குமே பிடிக்கல. அடுத்தது என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்காட்டியும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. இவங்களும் அந்த பேக்கரி கடைக்காரர் கிட்ட என்னுடைய தங்கச்சிக்கு எந்த கேக்கும் பிடிக்கல, நாங்க நெக்ஸ்ட் டைம் வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது அந்த பேக்கரி கடைக்காரர் அந்த பொண்ணை கூப்பிட்டு தாங்கம்மா நீங்க ஆசைப்பட்ட கேட்ட கேக்க அந்த கஸ்டமர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த கேக்கை வாங்கிட்டு அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க சந்தோஷமா.